இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக, காவலர்களுக்கு ஏன் வார விடுமுறை அளிக்கவில்லை என டிஜிபி பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் காவலர்களுக்கு மட்டும் ஏன் சங்கம் இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். காவலர்கள் முதல் உதவி ஆய்வாளர் வரை சுழற்சி முறையில் வார விடுமுறை வழங்க வேண்டும் என 2021ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அதை பின்பற்றவில்லை என மதுரை ஆஸ்டின்பட்டியைச் சேர்ந்த காவலர் செந்தில்குமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். நீதிபதி பட்டு தேவானந்த் முன்பு இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது, தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்டோருக்கு சங்கம் இருக்கும்போது காவலர்களுக்கு மட்டும் ஏன் சங்கம் இல்லை என கேள்வி எழுப்பினார். ஆந்திரா, கேரளாவில் காவலர்களுக்கு சங்கம் இருப்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதி பட்டு தேவானந்த், தமிழ்நாட்டில் காவலர்களுக்கு சங்கம் இல்லாதது ஜனநாயகமா எனவும், இது மனித உரிமை மீறல் இல்லையா எனவும் வினவினார். தமிழ்நாட்டில் 1.5 லட்சம் காவலர்கள் இருக்கும்போது ஒருவர் மட்டுமே மனு தாக்கல் செய்திருப்பது உயரதிகாரிகள் மீதான அச்சத்தை வெளிப்படுத்துகிறதா என சரமாரியாக கேள்வி எழுப்பினார். இந்த வழக்கை தீவிரமாக எடுத்துக்கொள்வதாக தெரிவித்த நீதிபதி பட்டு தேவானந்த், காவலர்களுக்கு வார விடுமுறை வழங்குவதில் என்ன சிக்கல் இருக்கிறது என வினவினார். மேலும் வார விடுமுறை தொடர்பான அரசாணை எந்த வகையில் பின்பற்றப்படுகிறது என தமிழ்நாடு டிஜிபி வரும் வியாழக்கிழமைக்குள் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார். ஒரு யூனிட் எம்சான் விலை 1000 ரூபாய் உயர்ந்து 6000 ரூபாய்க்கு இன்று முதல் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த புதிய விலை ஏற்றத்தை தமிழ்நாடு கல்குவாரி கிரஷர் மற்றும் லாரி உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். சிறு கனிம நிலவரி விதிப்பை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 24 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 16ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் கல்குவாரி கிரஷர் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. எந்த அளவுக்கு வரி உயர்வு அதிகமாக இருக்கிறதோ அதுக்கு ப்ரொபோஷனேட்டா நாங்கள் விற்கக்கூடிய, உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களுக்கு விலையை ஏற்றி விற்றுக் கொள்ளலாம் என்று அரசு அதிகாரிகளும் அமைச்சரும் அதுக்கு அனுமதி கொடுத்துள்ளதால் இன்று முதல், நாளை முதல் அந்த எங்களுடைய ஜல்லி, எம்சாண்டு, பி சாண்டு போன்ற பொருட்களுக்கெல்லாம் விலை அதிகமாகி போகின்றது. புதிய விலையேற்றத்தின்படி ஒரு யூனிட் ஜல்லி 1000 ரூபாய் உயர்ந்து 5000 ரூபாய்க்கு இன்று முதல் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல எம்சான் விலை ஒரு யூனிட்டிற்கு 5000 ரூபாய் விற்ற நிலையில் தற்போது 6000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. பிசான் விலை 1000 ரூபாய் அதிகரித்து 7000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் தேர்வில் ஒரு மதிப்பெண் கேள்வி ஒன்று தவறாக உள்ளதாக சர்ச்சை எழுந்த நிலையில் அந்த கேள்விக்கு பதிலளித்திருந்தாலே மதிப்பெண் வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த மாதம் 28ஆம் தேதி தொடங்கி கடந்த 15ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த தேர்வில் சுமார் 9 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் பங்கேற்று அதன் முடிவுக்காக காத்திருக்கின்றனர். விடைத்தாள்களை திருத்தும் பணிகள் தொடங்கப்பட்டு மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சமூக அறிவியல் தேர்வில் இடம்பெற்ற வினா ஒன்று பிழையாக கேட்கப்பட்டுள்ளதாக சர்ச்சை எழுந்தது. அதாவது, ஒரு மதிப்பெண் பிரிவில் ஜோதிபாபுலே குறித்த ஒரு கேள்வி முரணான வகையில் அமைந்திருந்ததாக கூறப்பட்டது. இந்நிலையில் மாணவர்கள் அந்த கேள்விக்கு பதிலளித்திருந்தாலே அதற்கான ஒரு மதிப்பெண்ணை வழங்க வேண்டும் என அரசு தேர்வுகள் துறை அறிவுறுத்தியுள்ளது. போப் பிரான்சிஸ் தனது 88வது வயதில் காலமானார். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் மத தலைவரான போப் பிரான்சிஸின் மறைவை உலகிற்கு பறைசாற்றிய துக்க ஒளிதான் இது. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் நிமோனியா காய்ச்சல் காரணமாக கடந்த பிப்ரவரி மாதம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 38 நாட்கள் சிகிச்சைக்கு பின்னர் மார்ச் மாதம் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். அதன் பின் பொது நிகழ்வுகளில் கலந்து கொள்வதை போப் பிரான்சிஸ் தவிர்த்து வந்தார். கடைசியாக ஈஸ்டர் பண்டிகை நாளில் வாட்டிக்கனில் உள்ள புனித பீட்டர் சதுக்கத்தில் திரண்டிருந்த 35,000 மக்களை சந்தித்து அவர் ஆசி வழங்கினார். இந்நிலையில் நேற்று காலை வாட்டிக்கனில் உள்ள தனது இல்லத்தில் போப் ஆண்டவர் காலமானார். அதைத் தொடர்ந்து நோட்ரே டேம் தேவாலயத்தில் 88 முறை மணி ஒலிக்கப்பட்டு உலகெங்கும் உள்ள தேவாலயங்களுக்கு போப் மறைவு செய்தி முறைப்படி அறிவிக்கப்பட்டது. போப் ஆண்டவர் தனது 88 வயதில் உயிரிழந்த நிலையில் அவரது இறப்புக்கு பக்கவாதம் மற்றும் இதய செயலிழப்பை காரணம் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
ரோமில் உள்ள சாண்டா மரியா மேகியார் பசிலிக்காவில் போப் பிரான்சிஸின் உடல் அடக்கம் செய்யப்பட உள்ளது. வழக்கமாக போப் ஆண்டவர் உயிரிழந்த பின் அவரது இறுதிச் சடங்குகளுக்கென ஒரு சில வழிமுறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன. இறந்த போப்பாண்டவர் உடல் வெள்ளை நிற துணியில் வைக்கப்பட்டு போப் ஆண்டவருக்கான தனிப்பட்ட தேவாலயமான ரெடம்டோரிஸ் தேவாலயத்தில் வைக்கப்படும். போப் ஆண்டவர் இறந்த 4 அல்லது 6 நாட்களுக்குள் இறுதிச் சடங்குகளை நடத்தி முடிக்க வேண்டும். போப் ஆண்டவரின் உடல் சைப்ரஸ், ஈயம் மற்றும் கருவாளி மரத்தால் செய்யப்பட்ட 3 சவப்பெட்டிகளில் வைக்கப்பட வேண்டும். வாட்டிகனில் உள்ள புனித பீட்டர் சதுக்கத்தில் உடல் அடக்கம் செய்யப்பட்டு 9 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்பட வேண்டும் என நடைமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் போப் பிரான்சிஸ் இதில் அனைத்திற்கும் மாறுபட்டவராக அறியப்படுகிறார். தனது உடலை ஈயத்தாலான சவப்பெட்டியில் மட்டுமே வைக்க வேண்டும் என தனது இறப்புக்கு முன் அவர் விருப்பம் தெரிவித்திருந்தார். மேலும் புனித பீட்டர்ஸ் பசிலிக்காவில் தனது கல்லறையை அமைக்க விரும்பாத போப் பிரான்சிஸ் ரோமில் உள்ள சாண்டா மரியா மேகியார் பசிலிக்காவில் தனது கல்லறையை அமைக்க விருப்பம் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் 17ஆம் நூற்றாண்டுக்கு பின் வாட்டிகனுக்கு வெளியே போப் ஆண்டவர் ஒருவரின் உடல் அடக்கம் செய்யப்பட உள்ளது. ஆடம்பரமாக வாழ வாய்ப்பு கிடைத்தும் பணம், பதவி, அதிகாரம் ஆகியவற்றை புறந்தள்ளிவிட்டு எளிய வாழ்க்கை முறையையே தனது வாழ்நாள் வரை கடைபிடித்துள்ளார் போப் பிரான்சிஸ். 1936ஆம் ஆண்டு அர்ஜென்டினாவின் பியூனஸ் அயர்ஸ் பகுதியில் பிறந்தார் போப் பிரான்சிஸ். இவர் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் புதிய சகாப்தமாக தென் அமெரிக்காவிலிருந்து முதல் போப்பாக பதவியேற்றார். இவர் தனது பதவி காலத்தில் கருணை, பாலின சமத்துவம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, ஒடுக்கப்பட்டவர்கள் மீது ஆழ்ந்த அக்கறை கொண்டு பணியாற்றினார். போப் பிரான்சிஸ் மாதந்தோறும் 27,27,000 ரூபாய் சம்பளமாக பெற தகுதி பெற்றிருந்த போதும் தனக்கு சம்பளம் வேண்டாம் என மறுத்து அந்த சம்பளத்தை தேவாலயங்களுக்கும் அறக்கட்டளைகளுக்கும் நன்கொடையாக வழங்க செய்தார். மத குருக்கள் முறைகேடுகளில் ஈடுபடுவதை தடுக்க நடவடிக்கை எடுத்தார். பருவநிலை மாற்றத்தை தடுக்க உலக நாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தினார். 2018ஆம் ஆண்டில் லாம்போகினி நிறுவனம் போப் பிரான்சிஸுக்கு 1,70,00,000 ரூபாய் மதிப்பிலான லாம்போகினி காரை பரிசாக அளித்தது. ஆனால் போப் பிரான்சிஸ் அந்த காரை ஏலத்தில் விடுத்து அந்த பணத்தை எடுத்து தனது பெயரில் உள்ள தொண்டு நிறுவனங்களுக்கு தானமாக வழங்கினார். இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகளைப் போல சித்தரிப்பதை போப் பிரான்சிஸ் கண்டித்தார். போப் பிரான்சிஸ் காலமானதை தொடர்ந்து அடுத்து புதிய போப் தேர்வுக்கான நடைமுறைகளை கத்தோலிக்க திருச்சபை தொடங்கியுள்ளது. வழக்கமாக போப் மறைந்தாலோ ராஜினாமா செய்தாலோ வாட்டிகனின் நிர்வாக பொறுப்பை கார்டினல்கள் குழு ஏற்கும். அதன்படி தற்போது குழுவினர் வாட்டிகன் நிர்வாக பொறுப்பை ஏற்றுள்ளனர். போப்பின் இறுதிச் சடங்கு மற்றும் புதிய போப்பை தேர்ந்தெடுப்பதற்கான நடைமுறைகளை இவர்கள் மேற்கொள்ள உள்ளனர். புதிய போப்பை தேர்ந்தெடுப்பதற்கான மாநாடு வாட்டிகனின் சிஸ்டைன் தேவாலயத்தில் போப் காலமான நாளிலிருந்து 15 முதல் 20 நாட்களுக்குள் தொடங்க உள்ளது. 80 வயதுக்கு குறைவான கார்டினல்கள் வாட்டிகனில் கூடி புதிய போப் தேர்வுக்கான ரகசிய நடைமுறைகளை தொடங்குவார்கள். புதிய போப்பை தேர்ந்தெடுக்க அவர்களுக்கு குறைந்தபட்சம் 3/2 பங்கு பெரும்பான்மை தேவை. பின்னர் தேவாலயத்தின் புகைப்போக்கியிலிருந்து வெள்ளை புகை வெளியேறும்படி சிறப்பு ரசாயனங்களை பயன்படுத்தி காகித வாக்குச்சீட்டுகளை எரிக்கும் போது புதிய போப் தேர்ந்தெடுக்கப்பட்டதை உலகம் அறியும். சென்ட் பீட்டர் பசிலிக்காவில் இருந்து இந்த அறிவிப்பு வெளியாகும். அதன் பிறகு புதிய போப் சென்ட் பீட்டர் சதுக்கத்தில் இருந்து மக்களுக்கு ஆசீர்வாதம் வழங்க உள்ளார். விரைவில் புதிய போப் ஆண்டவருக்காக தேர்வு நடைபெற உள்ள நிலையில் ஆசியா மற்றும் கருப்பினத்தைச் சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட 9 பேரின் பெயர்கள் பரிசீலிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்றும் மகாராஷ்டிராவில் ஹிந்தி கட்டாயமில்லை என அம்மாநில முதல்வர் கூறியுள்ள நிலையில் அது பற்றி மத்திய அரசு தெளிவான உத்தரவு பிறப்பிக்குமா என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கையில் 3வது மொழியை கட்டாயமாக கற்பிக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை உறுதிப்படுத்தும் தெளிவான உத்தரவை மத்திய அரசு அனைத்து மாநிலங்களுக்கும் பிறப்பிக்குமா என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜக சிவசேனா கூட்டணி ஆட்சி நடைபெறும் மகாராஷ்டிராவில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை 3வது மொழியாக ஹிந்தி கட்டாயம் கற்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதற்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் ஹிந்தி கட்டாயமில்லை என மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். இதனை சுட்டிக்காட்டி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேவேந்திர பட்னாவிஸின் நிலைப்பாட்டை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கிறதா என கேள்வி எழுப்பியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கையில் 3வது மொழியை கட்டாயமாக கற்பிக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை உறுதிப்படுத்தும் தெளிவான உத்தரவை மத்திய அரசு அனைத்து மாநிலங்களுக்கும் பிறப்பிக்குமா என்றும் கட்டாயமாக 3வது மொழியை கற்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழகத்திற்கு நியாயமற்ற முறையில் நிறுத்தி வைக்கப்பட்ட 2152 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவிக்குமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்காவிடில் பாஜக கூட்டணியில் இருக்க மாட்டோம் என கூற தயாரா என்று சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சவால் விடுத்துள்ளார். சட்டப்பேரவையில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில்தான் நீட் கொண்டுவரப்பட்டதாக விமர்சித்தார்.
இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் 2021ஆம் ஆண்டு ஆட்சி அமைத்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்தது உண்மைதான் என்று கூறினார். ஆனால் நாங்கள் எங்களுடைய கூட்டணி ஆட்சி அங்கு அமைந்திருந்தால் நிச்சயமாக தொடர்ந்து வருவோம். இப்பொழுது நீங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே இந்த கண்டிஷனை போட்டு அந்த கூட்டணியை தொடர்வதற்கு உங்களுக்கு அருகதை இருக்கிறதா என்றுதான் கேள்வி. பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என கூறிவிட்டு தற்போது கூட்டணி வைத்துள்ளது யாரை ஏமாற்றும் நாடகம் என்றும் முதலமைச்சர் விமர்சித்தார். அதிமுக ஆட்சி காலத்தில் தான் நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டதாக தவறான தகவல் பரப்பப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக காங்கிரஸ் கூட்டணியின் போது திமுகவை சேர்ந்த காந்தி செல்வன் அமைச்சராக இருந்தபோதுதான் நீட் கொண்டுவரப்பட்டது என்றார். ஏதோ அதிமுக ஆட்சியில் அதிமுக இருக்கும்போதுதான் வந்தது என்ற தவறான செய்தி தொடர்ந்து முதலமைச்சரும் அமைச்சர்களும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது நாட்டு மக்களுக்கே தெரியும். இது கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக. ஏன் இளைஞர்கள் பாதிப்பாங்க அப்படின்னு இவங்களுக்கு தெரியாதா? மாணவர்கள் பாதிப்பான்னு தெரியாதா? கொண்டு வந்தது இவர்கள். அதை தடுப்பதற்கு நாங்கள் கடுமையான முயற்சி எடுத்தோம், ஆனால் முடியவில்லை. இதேபோல நியூஸ் 18க்கு பேட்டியளித்த கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் நீட் பற்றி அதிமுகவுடன் விவாதித்து விட்டோம் என்றார். இதுக்கு மேல என்ன பதில் உங்களுக்கு? அதிமுக இந்த விஷயம் ஏற்கனவே பல முறை நாங்க விவாதிச்சாச்சு, தகவலும் சொல்லியாச்சு. பிஜேபியோட நிலைப்பாட்டை நாங்க ஏற்கனவே சொல்லியாச்சு. நீட் தேர்வால் அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் வானதி சீனிவாசன் கூறினார். போலி 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் குறித்து புதிய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இந்தியாவில் 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் விடப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பார்ப்பதற்கு நல்ல நோட்டுகள் போலவே இந்த நோட்டுகள் காட்சியளிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கள்ள நோட்டுகளில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ற எழுத்துக்களில் ரிசர்வ் என்பதற்கு பதிலாக ரிசர்வ் என்ற ஒற்றை பிழை மட்டுமே இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த கள்ள நோட்டுகள் குறித்து கவனமுடன் இருக்க வேண்டும் என்று வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதிகளவிலான கள்ள நோட்டுகள் சந்தையில் கலந்திருப்பதாகவும் உச்சகட்ட விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கள்ள நோட்டுகள் குறித்து தகவல் அறிந்ததும் அதனை தெரிவிக்க வேண்டும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. இந்த விவகாரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என வருவாய் புலனாய்வுத்துறை, சிபிஐ, தேசிய புலனாய்வு முகமை உள்ளிட்ட அரசு துறை நிறுவனங்களும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே கார் மீது இருசக்கர வாகனம் மோதியது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் 6 பேர் அரிவாளால் வெட்டப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீல்புரத்தைச் சேர்ந்த நவீன் என்பவரின் கார் மீது திருச்செந்தூரில் வசிக்கும் நபரின் இருசக்கர வாகனம் மோதியதாக கூறப்படுகிறது. இதனால் இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருச்செந்தூரைச் சேர்ந்த அந்த நபர் 10 பேர் கொண்ட கும்பலுடன் நவீனின் ஊருக்கே சென்று தாக்கியுள்ளார். இதில் நவீன், அவரது தந்தை ஜபராஜ் உள்ளிட்ட 5 பேர் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்குதலுக்கு ஆளானதில் படுகாயமடைந்தனர். மேலும் சாலை ஓர கடையில் இரவு உணவு வாங்கிக் கொண்டிருந்த அலெக்ஸ் என்பவரும் தாக்குதலில் காயமடைந்தார். காயமடைந்த அனைவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அசம்பாவிதங்களை தடுக்க காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். அரசு அதிகாரிகளை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமாருக்கு 3 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கிள்ளியூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான ராஜேஷ்குமார் தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராகவும் செயல்பட்டு வருகிறார். 2014ஆம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டம் விடாலம் பகுதியில் அரசின் புறம்போக்கு நிலத்தை மீட்க சென்ற அரசு அதிகாரிகளை தடுத்து தாக்கியதாக இவர் மீது புகார் எழுந்தது. இது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்ட நிலையில் நாகர்கோவில் முதன்மை உதவி அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை நடந்தது. இந்நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி ராஜேஷ்குமார் உள்ளிட்ட 3 பேருக்கு 3 மாத சிறை தண்டனை விதித்துள்ளது. சிறை தண்டனை மட்டுமல்லாமல் 100 ரூபாய் அபராதம் விதித்தும் நீதிபதி உத்தரவிட்டார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த சமயபுரம் குடியிருப்புக்குள் புகுந்த பாகுபலி காட்டு யானையை விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மேட்டுப்பாளையம் வனச்சரகத்திற்கு உட்பட்ட நெல்லிமலை வனப்பகுதியில் இருந்து கல்லார் வனப்பகுதிக்குள் இடமாறுவதை வழக்கமாக கொண்டிருந்த பாகுபலி காட்டு யானை கடந்த சில நாட்களுக்கு முன் உதகை சாலையில் சென்று பொதுமக்களை அச்சுறுத்தியது. உதகை சாலையில் உள்ள ஓடந்துறை பெட்ரோல் பங்க் மற்றும் சாலையோர தர்பூசணி கடை, ஒர்க் ஷாப் உள்ளிட்ட கடைகளை பாகுபலி காட்டு யானை சூறையாடியது. தொடர்ந்து வனத்துறையினர் கல்லார் வனப்பகுதிக்குள் யானையை விரட்டினர்.
இந்நிலையில் தற்போது வனப்பகுதியை விட்டு வெளியேறிய பாகுபலி காட்டு யானை நெல்லிமலை வனப்பகுதிக்குள் இடம்பெயரும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. இதனையடுத்து சமயபுரம் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த பாகுபலி யானையை கண்டதும் பொதுமக்கள் பதறியடித்து ஓடினர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் யானையை விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். மகன் தொடர்பாக வதந்தி பரவிய நிலையில் நெப்போலியன் புதிய வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். நடிகர் நெப்போலியனின் மகன் உடல்நிலை குறித்து சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நெல்லை எஸ்பியிடம் நெப்போலியனின் சகோதரர் மனு அளித்துள்ளார். நெப்போலியனின் மூத்த மகன் தனுஷ் தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் தொடர் சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் கடந்த நவம்பர் மாதம் நெல்லையைச் சேர்ந்த அக்ஷயா என்பவரை திருமணம் செய்தார். இந்நிலையில் தனுஷின் உடல்நிலை குறித்தும் அவரது திருமண வாழ்க்கை குறித்தும் சமூக வலைதளங்களில் பல்வேறு அவதூறு செய்திகள் பரப்பப்படுவதாக கூறி அவருக்கு சிகிச்சை அளித்து வரும் இயன்முறை மருத்துவர் டேனியல் ராஜா, நெப்போலியனின் சகோதரர் கிருபாகரன் ஆகியோர் நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசனிடம் மனு அளித்தனர். இதுபோன்ற பொய்யான தகவல்களை பரப்புவது ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் சிகிச்சை அளிப்பவர்களையும் சோர்வடைய செய்கிறது, சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கும் மாற்றுத்திறனாளிகளையும் சோர்வடைய செய்கிறது. ஒரு குடும்பத்தில் இருக்கும் தனிப்பட்ட விஷயங்களை பேசுவதும் தவறான விஷயங்களை பொது ஊடகங்களில் கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் பேசுவதும் மிகவும் தவறானது. தவறான நியூஸ் பரப்புறாங்க, அது வேணும், அது போடக்கூடாதுன்னு சொல்லி எடுக்க சொல்லியிருக்கோம். ஒரு சில பேர் அப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கறத காமிச்சிருக்கீங்க. இல்லைங்க, எங்களுக்கு வந்திருக்கதை வச்சு தான் கொடுக்க முடியும். எங்களுக்கு யார் என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியாது. உயிருடன் இருக்கும் நெப்போலியனின் மகனை இறந்துவிட்டதாக சிலர் பதிவிட்டுள்ளதாகவும் நெப்போலியனின் சகோதரர் வேதனையுடன் கூறினார். நெப்போலியன் மகன் குறித்து யூடியூப்களில் தவறான தகவல் பரப்பப்படுவதாக புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் நெப்போலியன் புதிய வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஜப்பானுக்கு வருகை தந்த திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தனது வீட்டுக்கு வந்து மகன் தனுஷ் மற்றும் மருமகள் அக்ஷயாவை வாழ்த்தியதாக தெரிவித்துள்ளார். தண்ணி கேட்டுட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி வந்து வாயை பத்திரம் வந்து வச்சுட்டு இருந்தது. அப்ப கேட்டாங்க, பேர் என்ன காவேரியா? சில மணி நேரம் கருணாநிதி குறித்த பழைய நினைவுகளை தாமும் கனிமொழியும் பகிர்ந்து கொண்டதாக நெப்போலியன் கூறியுள்ளார். ரத்து செய்ய வேண்டும் எனவும் நடிகர் பிரபு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அப்துல் குத்தூஸ் வீட்டின் முழு உரிமையாளர் பிரபு என்பதால் ஜப்தி உத்தரவை ரத்து செய்வதாக உத்தரவிட்டார். ஜப்தி உத்தரவு ரத்து குறித்து வில்லங்க பதிவில் திருத்தம் செய்யும்படியும் பதிவுத்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டார். கோடை விடுமுறை காரணமாக திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு பக்தர்கள் அதிக அளவில் படையெடுத்து வருகின்றனர். இதனால் பக்தர்கள் இலவச தரிசனம் செய்ய 12 மணி நேரம் வரை காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதை அடுத்து திருப்பதி மலையடிவாரத்தில் வாகனங்கள் அதிக அளவில் வரிசை கட்டி நின்றன. அலிபிரி சோதனைச் சாவடியில் கார்கள், பேருந்துகள் என அனைத்து வாகனங்களும் மலையேற நீண்ட வரிசையில் காத்திருந்தன. பக்தர்கள் கூட்டம் அதிகரிப்பதால் தங்குவதற்கு போதிய இடம் இல்லாமல் பக்தர்கள் அவதியடைந்தனர். வரலாற்றிலேயே இல்லாத வகையில் சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 72,000 ரூபாயை கடந்துள்ளது. சர்வதேச சந்தை நிலவரம் மற்றும் அரசியல் நிகழ்வுகளுக்கு ஏற்ப தங்கத்தின் விலை நாள்தோறும் மாற்றியமைக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டின் முதல் நாளான ஜனவரி 1ஆம் தேதி ஒரு சவரன் ஆபரண தங்கம் விலை 57,200 ரூபாயாக இருந்தது. ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு தங்கம் விலை புது உச்சங்களை தொட்டு வருகிறது. ஏப்ரல் 16ஆம் தேதி சவரன் 70,520 ரூபாய் என்ற அளவை எட்டி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அடுத்த நாளே 840 ரூபாய் உயர்ந்து 71,360 ரூபாயாக அதிகரித்தது. கடந்த சனிக்கிழமை 200 ரூபாய் அதிகரித்து 71,560 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டது. இந்த நிலையில் வாரத்தின் முதல் வர்த்தக நாளான நேற்று ஒரு சவரன் தங்கம் 560 ரூபாய் உயர்ந்து 72,120 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக பெரிய அளவில் மாற்றமின்றி இருந்த வெள்ளி விலை 1 கிராம் 1 ரூபாய் அதிகரித்து 111 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒரு சவரன் தங்கம் விலை 1 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கும் என சென்னை தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் செலானி கூறியுள்ளார். அதே மாதிரி தாங்க இதில் வந்துட்டு அலாய் அதிகமாக இருக்கிறதுனால விலை குறையும். நிச்சயமாக அதனுடைய பளபளப்பு தன்மை இன்னும் அதிகமாக இருக்கும். காரணம் என்ன, பைரட்டு கேரட்டில் வந்து உறுதித்தன்மை அதிகம். அதனால் சீக்கிரம் பொருள் உடையாது, தேயாது, நிறைய விஷயங்கள் நமக்கு லாபம் இருக்காது.
நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பிரத்யேக பேட்டியளித்த பொருளாதார வல்லுநர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் கடையில் வாங்கும்போது 1 கிராம் தங்கம் விலை 9,000க்கும் அதிகமாக இருக்கும் என்றார். அண்ட் 24 கேரட் கோல்டு வெறும் ஸ்டாம்ப் ஜிஎஸ்டி போட்டாலே 10,000 தாண்டிடுச்சு. ஸோ நீங்கள் சொல்கிற 9,000 தாண்டதுக்கு பதிலாக ஆக்சுவலாக நீங்கள் நகை வாங்க போனீங்கன்னா 10,000 தாண்டிடுச்சு. இது உலகத்தில் சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற டென்ஷன்னால வருது. கோல்ட்மேன் சாக்ஸ் சொல்லுது இதிலிருந்து இன்னொரு 15% ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தங்கம் விலை 100 நாட்களில் 15,000 ரூபாய் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். இந்தியா வந்துள்ள அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸுக்கு பிரதமர் மோடி தனது இல்லத்தில் வரவேற்பளித்தார். அமெரிக்க துணை அதிபராக பதவியேற்ற பின் முதல் முறையாக ஜேடி வான்ஸ் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மனைவி உஷா மற்றும் குழந்தைகளுடன் இந்தியா வந்துள்ளார். டெல்லியில் உள்ள அக்ஷர்தாம் கோயிலுக்கு ஜேடி வான்ஸ் குடும்பத்தினருடன் சென்று சாமி தரிசனம் செய்தார். மாலையில் அவர் பிரதமர் நரேந்திர மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்தார். அப்போது வான்ஸின் மகன்களில் ஒருவரை தனது மடியில் வைத்து பிரதமர் கொஞ்சினார். மேலும் அவர்களுக்கு மயிலிறகுகளையும் பரிசளித்தார். நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள ஜேடி வான்ஸ் ஜெய்ப்பூர், ஆக்ரா உள்ளிட்ட இடங்களுக்கு செல்ல உள்ளார். தேர்தல் முறைகளில் உள்ள குறைகளை பற்றி தெரிந்தும் அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் தேர்தல் ஆணையம் சமரசமாக செயல்படுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ராகுல் காந்தி பாஸ்டனில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் ஞாயிற்றுக்கிழமை உரையாற்றினார். அப்போது மகாராஷ்டிராவில் கடந்த ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் 18 வயதிற்கு மேற்பட்டவர்களின் எண்ணிக்கையை விட அதிகளவு வாக்குப்பதிவு நடந்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். மகாராஷ்டிர தேர்தல் தொடர்பான வீடியோ ஆதாரங்களை கேட்டபோது தேர்தல் ஆணையம் தரவில்லை என்றும் மாறாக வீடியோ ஆதாரமே கேட்கக்கூடாது என்று விதிகளை மாற்றிவிட்டதாகவும் சாட்டினார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகளை ராகுல் காந்தி விமர்சித்திருப்பதற்கு பாஜக செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ரா கண்டனம் தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தி ஒரு துரோகி என்று விமர்சித்துள்ள சம்பித் பத்ரா, ராகுல் காந்தி வெளிநாடுகளுக்கு சென்று இந்திய நிறுவனங்கள், இந்திய அமைப்புகள் பற்றி தொடர்ந்து இழிவாக பேசி வருவதாகவும் சாடியுள்ளார். உத்தரகண்ட் மாநிலத்தில் உடற்பயிற்சியில் ஈடுபட்டிருந்தவர் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த காட்சிகள்தான் இவை. பௌரி கர்வால் பகுதியில் பிரமோத் பிஞ்சோலா என்ற இளைஞர் சாலையில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தார். அவர் ஜம்பிங் ஜாக் செய்து கொண்டிருந்த போது ஓய்வெடுக்க அருகில் உள்ள இருக்கையில் அமர்ந்துள்ளார். அப்போது அவர் திடீரென மயங்கி விழுந்தார். அவரை அங்கிருந்தவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈஸ்டரையொட்டி அமெரிக்காவில் நடந்த விசித்திரமான பந்தயத்தில் திரளானோர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். சான் பிரான்சிஸ்கோவில் நடந்த பந்தயத்தில் சாய்வான பகுதியில் மோட்டார் இல்லாத வாகனங்கள் மூலம் போட்டி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. ஒவ்வொரு வளர்ந்த மனிதருக்குள்ளும் ஒரு குழந்தைத்தனம் ஒளிந்திருப்பதை வெளிப்படுத்தும் வகையில் போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் தலைக்கவசம் கட்டாயமாக்கப்பட்டது. வளைவுகளில் வாகனங்களை திருப்ப முடியாமல் போட்டியாளர்கள் தடுமாறியது காண்போரை சிரிப்பலையில் ஆழ்த்தியது. வேடிக்கைக்காக நடந்த இந்த போட்டி ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றது. ஸ்பெயினில் எருது ஓட்ட போட்டியின் போது எருது ஒன்று கூட்டத்தில் புகுந்து முட்டியதில் பலர் காயமடைந்தனர். ஆர்கஸ் டிலா ஃப்ரான்டரா என்ற நகரில் நடந்த போட்டியை காண திரளானோர் குழுமியிருந்தனர். அப்போது தடுப்பு வேலிகளை முட்டி தள்ளிய காளை ஒன்று பார்வையாளர்களை காயப்படுத்தியது. இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். மக்களை முட்டிய காளை பின்னர் வெளியேறியதால் அசாதாரண சூழல் மாறியது.
ஐபிஎல் லீக் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி தொடர்ந்து முதலிடத்தை தக்க வைத்து வருகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் கொல்கத்தா அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் 39 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் அணி அபார வெற்றி பெற்றது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற 39வது லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா அணி முன்னாள் சாம்பியன் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொண்டது. டாஸ் வென்ற கொல்கத்தா அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த குஜராத் அணி 20 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட் இழப்புக்கு 198 ரன்கள் குவித்தது. அதிகபட்சமாக கேப்டன் சுப்மன் கில் 90 ரன்களும் தமிழக வீரர் சாய் சுதர்சன் 52 ரன்களும் விளாசினர். தொடர்ந்து இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய கொல்கத்தா அணியில் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகள் சரிந்த வண்ணம் இருந்தன. கேப்டன் அஜிங்கிய ரஹானே தவிர்த்து மற்ற வீரர்கள் அனைவரும் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து பெவிலியன் திரும்பினர். 20 ஓவர்கள் முடிவில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் இழப்புக்கு 159 ரன்கள் மட்டுமே சேர்த்து உள்ளூரில் அதிர்ச்சி தோல்வியை தழுவியது. கேப்டன் ரஹானே மட்டும் அரை சதம் கடந்தார். இந்த வெற்றியின் மூலம் புள்ளிப்பட்டியலில் குஜராத் அணி முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டது. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் வருடாந்திர வீரர்கள் தக்கவைப்பு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியில் விளையாடும் வீரர்கள் A+, A, B மற்றும் C என 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அவர்களுக்கான சம்பளம் வழங்கப்படுகிறது. A+ பிரிவில் உள்ள வீரர்களுக்கு தலா 7 கோடி ரூபாயும், A பிரிவு வீரர்களுக்கு 5 கோடி ரூபாயும், B பிரிவிற்கு 3 கோடி ரூபாயும், C பிரிவில் உள்ள வீரர்களுக்கு 1 கோடி ரூபாயும் சம்பளமாக வழங்கப்படுகிறது. இந்நிலையில் 2024-25 ஆண்டிற்கான பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. புதிய பட்டியலின்படி A+ பிரிவில் நட்சத்திர வீரர்களான ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜஸ்பிரீத் பும்ரா மற்றும் ரவீந்திர ஜடேஜா இடம் பிடித்துள்ளனர். A பிரிவில் முகமது சிராஜ், KL ராகுல், ஹர்திக் பாண்டியா உள்ளிட்ட 6 வீரர்களும், B பிரிவில் சூரியகுமார் யாதவ், அக்ஷர் பட்டேல் உள்ளிட்ட 5 வீரர்களும் இடம் பிடித்துள்ளனர். கடந்த ஆண்டு பட்டியலில் இடம் பிடிக்காமல் இருந்த ஸ்ரேயஸ் ஐயர், இஷான் கிஷன் ஆகியோர் முறையே B மற்றும் C பிரிவில் இந்த ஆண்டு பட்டியலில் இடம் பிடித்துள்ளனர். C பிரிவில் தமிழ்நாட்டு வீரர்கள் வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர் உட்பட 19 வீரர்கள் இடம் பிடித்துள்ளனர். இந்திய பங்குச்சந்தைகளில் ஏற்பட்ட உயர்வு காரணமாக முதலீட்டாளர்களுக்கு 6 லட்சம் கோடி ரூபாய் லாபம் கிடைத்தது. வாரத்தின் முதல் வர்த்தக நாளான நேற்று பங்குச்சந்தைகளில் ஏற்றம் காணப்பட்டது. காலையில் ஏற்பட்ட முன்னேற்றம் நாள் முழுவதும் நீடித்தது. மும்பை பங்குச்சந்தையில் குறியீட்டு எண் சென்செக்ஸ் 855 புள்ளிகள் உயர்ந்து 79,408 புள்ளிகளாகவும், தேசிய பங்குச்சந்தைகளில் குறியீட்டு எண் நிப்டி 274 புள்ளிகள் உயர்ந்து 24,125 புள்ளிகளாகவும் வணிகத்தை நிறைவு செய்தன. டெக் மஹேந்திரா, ட்ரெண்ட் உள்ளிட்ட நிறுவன பங்குகள் விலை உயர்ந்து முடிந்தன. அதானி போர்ட்ஸ், HDFC, LIC உள்ளிட்ட நிறுவன பங்குகள் சரிவை கண்டன. வங்கி, நிதித்துறை, ஆட்டோமொபைல், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களின் பங்குகள் தலா 2 விழுக்காடு லாபத்தை பதிவு செய்தன. கடந்த 5 வர்த்தக நாட்களில் மட்டும் முதலீட்டாளர்களுக்கு 31 லட்சம் கோடி ரூபாய் லாபம் கிடைத்துள்ளது. தமிழ்நாட்டில் ஒருபுறம் வெயில் வாட்டி வதைத்தாலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. தமிழ்நாட்டில் 9 மாவட்டங்களில் வெயில் சதமடித்தது. மாவட்டத்திலேயே அதிகபட்சமாக கரூரில் 103.1 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக மதுரை மற்றும் திருச்சியில் தலா 102.3 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் மக்களை வாட்டி வதைத்தது. இதேபோன்று சேலம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் தலா 102.2 டிகிரி, ஈரோட்டில் 101.8 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. வேலூரில் 101.4 டிகிரி, தருமபுரி மற்றும் திருத்தணியில் தலா 100.4 டிகிரி பாரன்ஹீட் என மொத்தம் 9 மாவட்டங்களில் 100 டிகிரியை தாண்டி வெயில் பதிவானது. அக்னி நட்சத்திரம் எனப்படும் வெயில் காலம் வரும் முன்பே தமிழ்நாடு முழுவதும் கடும் வெப்பம் நிலவி வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். ரொம்ப முடியல, ஜனங்க, குழந்தைங்க, வயசானவங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வெளியே போக முடியல, கடைக்கு போக முடியல, உடம்பெல்லாம் எரிச்சலாக இருக்குது. ஃபேன் போட்டாலும் வீட்டில் இருக்க முடியல. நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த வெயிலுடைய தாக்கம் ரொம்ப மோசமாக இருக்குது. மேட்டுக்கெல்லாம் உட்கார முடியாது, என்ன பேனு சித்து இருந்தாலும் வைக்க. இதனிடையே வரும் 25ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 3வது நாளாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. கடந்த சில தினங்களாக மாலை நேரத்தில் மழை பெய்து வரும் நிலையில் நேற்று இடி மின்னலுடன் மழை பொழிந்தது. பலத்த காற்று வீசியதில் எட்டயபுரம் முதன்மை சாலையில் மரங்கள் சரிந்து விழுந்தன. அயன் ராசாப்பட்டி கிராமத்தில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்ததால் மக்கள் அல்லல் அடைந்தனர். பழனியில் திடீரென சாரல் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மண்ணை குளிர்வித்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
நெல்லை மாநகரில் டவுன், நெல்லை சந்திப்பு, பாளையங்கோட்டை, வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. நீலகிரியில் 5 இடங்களில் மட்டுமே இனி இ-பாஸ் சோதனை நடைபெறும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. கோடை விடுமுறை உள்ளிட்ட சீசன் காலங்களில் நீலகிரி வரும் சுற்றுலா பயணிகளால் ஏற்படும் கூட்ட நெரிசலை தவிர்க்க கடந்த ஆண்டு மே மாதம் முதல் சுற்றுலா வாகனங்களுக்கு இ-பாஸ் நடைமுறையை சென்னை உயர்நீதிமன்றம் அமல்படுத்தியது. மேலும் வார நாட்களில் தினசரி 6000 வாகனங்களுக்கும் வார இறுதி நாட்களில் 8000 வாகனங்களுக்கு மட்டுமே நீலகிரிக்குள் அனுமதிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் மொத்தம் 14 இடங்களில் இ-பாஸ் சோதனை நடைபெற்ற நிலையில் தற்போது அதை 5 இடங்களாக குறைத்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. சோதனை சாவடிகளில் ஏற்பட்ட சிக்னல் பிரச்சனை உள்ளிட்ட காரணங்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதை அடுத்து சோதனை சாவடிகளை 5ஆக குறைத்து மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி கல்லாறு, குஞ்சப்பனை, மசனக்குடி, மேல்கூடலூர், கெத்தை ஆகிய சோதனை சாவடிகளில் மட்டும் இ-பாஸ் சோதனை நடைமுறையில் இருக்கும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே நடைபெற்ற கோயில் திருவிழா காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. விவசாயம் செழிக்கவும் நோயின்றி வாழவும் வலசைப்பட்டி கிராமத்தில் உள்ள முத்தாலம்மன் கோயிலில் பங்குனி மாத பொங்கல் விழா நடைபெற்றது. பக்தர்கள் பல்வேறு வேடமிட்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். பெண்கள் கும்மியடித்தும் ஆட்டம் பாட்டத்துடன் திருவிழா களை கட்டியது. ராஜாப்பட்டி, அம்மாப்பட்டி, தேத்தாம்பட்டி உள்ளிட்ட 8 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஒன்று கூடி கோயில் திருவிழாவை சிறப்பித்தனர். திருச்சி உறையூரில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததாக எழுந்த புகாருக்கு அமைச்சர் KN நேரு மறுப்பு தெரிவித்துள்ளார். திருச்சி உறையூரில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக வெளியான தகவல் முற்றிலும் தவறானது என சட்டப்பேரவையில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு விளக்கமளித்துள்ளார். திருச்சி உறையூரில் குடிநீரில் கழிவுநீர் கலந்தது தொடர்பாக சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து பேசினார். அப்போது அவர் கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகியதால் 4 பேர் உயிரிழந்திருப்பதாக கூறினார். குடிநீரில் கழிவுநீர் கலப்பது குறித்து பொதுமக்கள் புகார் கொடுத்தும் சரி செய்யாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் KN நேரு, உறையூர் பகுதியில் 18ஆம் தேதி வாந்தி, மயக்கத்தால் 7 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறினார். உடனடியாக அப்பகுதி மக்களுக்கு சுகாதார பணியாளர்கள் மூலம் சிகிச்சை வழங்கப்பட்டதாகவும் இதனைத் தொடர்ந்து 53 பேர் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறினார். 3 பேர் பலி என்பதற்கு ஆதாரமற்ற பொய் செய்தி என்று சமர்ப்பித்துக் கொள்கிறேன். இவ்வயிற்று போற்றுக்கு அருகில் உள்ள கிராம பகுதிகளில் காணப்படுகிறது. இப்பகுதிகளில் நடந்த சித்திரை தேர் திருவிழாவில் உணவு, மோர் மற்றும் குளிர்பானங்கள் அறிந்து பாதிக்கப்பட்டதால் இவ்வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கக்கூடும். குடிநீர் குழாய்கள் மாநகராட்சி பகுதிகளிலும் கிராம பகுதிகளிலும் வெவ்வேறாக உள்ளதால் குடிநீர் காரணமாக இருக்க வாய்ப்பில்லை. வெக்காளியம்மன் கோயில் திருவிழாவில் வழங்கப்பட்ட குளிர்பானங்களை பருகியதால் மக்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் அவற்றை ஆய்வு செய்ய உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தகவல் தொழில்நுட்ப பூங்கா தொடர்பாக சட்டப்பேரவையில் எழுப்பப்பட்ட கோரிக்கைக்கு பதிலளித்த அத்துறையின் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், இதெல்லாம் நிதியும் அதிகாரமும் உள்ளவர்களிடம் கேட்க வேண்டியது என ஆதங்கத்துடன் பதிலளித்தார். சட்டப்பேரவையில் பேசிய அதிமுக MLA பொன் ஜெயசீலன், கூடலூர் தொகுதியில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் IT பூங்கா அமைக்க வேண்டும் என்றார். அதற்கு பதிலளித்த தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், தனது துறைக்கு குறைவான நிதி மட்டுமே ஒதுக்கப்படுவதாக குறிப்பிட்டார். மற்ற மாநிலங்கள் போல் எல்லா தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் துறையில் செயல்படுறதில்லை. ஒரு சின்ன பங்கு தான் இந்த எல்கோசஸ் மட்டும்தான் எங்கள் துறையில் செயல்படுது. பாக்கி டைடல், நியோ டைடல்லாம் தொழில்துறையில் செயல்பட்டு வருகிறது. அது அசாதாரணமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதுதான் 20 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன். எங்களிடம் இல்லை அது. அப்போது குறுக்கிட்ட சபாநாயகர், அமைச்சர் பாசிட்டிவாக பதில் கூறினால் நன்றாக இருக்கும் என்றார். உறுப்பினர் கேட்காங்க, மாண்புமிகு அமைச்சர் இதெல்லாம் நீங்க உள்ளுக்குள்ள பேசி CM பேசி முடிவு எடுக்க வேண்டியது. பாசிட்டிவா பதில் சொன்னா உறுப்பினர்களுக்கு நன்றாக இருக்கும். அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சட்டமன்றத்திலேயே தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளது பேசுபொருளாகியுள்ளது. நாங்கள் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைப்போம், இது எங்களுடைய கட்சி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்ததால் முதலமைச்சர் அச்சமடைந்துள்ளார் என்றார். முதலமைச்சர் இப்படி துடிதுடிக்க பேசுறார்.
ஏங்க நாங்க கூட்டணி வச்சா நீங்க எங்க பதறீங்க? முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஏன் கோவப்படுறீங்க? நீங்க பயப்படுறீங்க? அதிமுக யாரோடாலும் கூட்டணி வைப்போம், அது எங்களுடைய விருப்பம், எங்களுடைய கட்சி. நீங்க எப்ப பார்த்தாலும் பலம் வாய்ந்த கூட்டணி நீங்க சொல்றீங்களே, அது மாதிரி நாங்களும் அதிமுகவும் பலம் வாய்ந்த கூட்டணியை 2026 சட்டமன்ற தேர்தல் அமைப்போம். நிச்சயமாக வெற்றி பெறுவோம். இதேபோல அதிமுக பாஜக கூட்டணி குறித்தே முதலமைச்சர் நினைத்துக் கொண்டிருப்பதாக பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் தெரிவித்தார். மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவருக்கு எப்பவுமே அவரோட நினைப்பிலை பிரிக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், அது அதிமுக பாஜக கூட்டணி. வேற எவரையும் விட அதிகமாக இந்த கூட்டணியால் தான் பாதிக்கப்படுகிறோம் என்பதை அவர் புரிந்து கொண்டிருக்கிறார். முன்னதாக பேசிய இபிஎஸ் ஒருமித்த கருத்துடைய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து திமுகவை வீழ்த்துவோம் என்றும் கூறினார். பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆந்திராவில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினருக்கு தேர்வாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி மாநிலங்களவை உறுப்பினர் விஜய்சாய் ரெட்டி தனது பதவியை ராஜினாமா செய்தார். இன்னும் 3 ஆண்டுகளுக்கு மேல் பதவிக்காலம் இருக்கும் நிலையில் சொந்த காரணங்களுக்காக தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பில் இருந்து விலகுவதாக தெரிவித்தார். இந்த நிலையில் காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு பாஜகவுக்கு ஒதுக்கக்கூடாது என்றும் தங்களது கட்சியை சார்ந்தவருக்கு ஒதுக்க வேண்டும் எனவும் தெலுங்கு தேசம் கட்சி வலியுறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த பதவி அண்ணாமலைக்கு வழங்கப்படும் என ஆந்திர அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. இது தொடர்பான உயர்மட்ட பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி தமிழக ஆளுநர் மாற்றப்பட்டு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பரிந்துரையின் அடிப்படையில் ஆந்திராவைச் சேர்ந்த ஒருவர் ஆளுநராக நியமிக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பங்காளி சண்டைகள் எல்லாவற்றையும் மறந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அனைவரும் ஒன்றிணைந்துள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அமமுக நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆலோசனை நடத்தினார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த 1999ஆம் ஆண்டில் பாஜகவுடன் திமுக கூட்டணி அமைத்தது போல்தான் தற்பொழுதும் தமிழகத்தில் கூட்டணி அமைந்துள்ளது என்றார். பங்காளி சண்டையெல்லாம் தாண்டி தமிழகத்தின் நலன் கருதி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் நமது முதல் கடமை. அதை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்தன. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் தங்களுடன் இணையலாம் என டிடிவி தினகரன் கூறினார். கோவையில் வரும் 26, 27ஆம் தேதிகளில் நடைபெறும் தமிழக வெற்றிக் கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கில் அக்கட்சித் தலைவர் விஜய் உரையாற்ற உள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் 2026 சட்டப்பேரவைத் தேர்தலை ஒட்டி பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கு வரும் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் கோவை குறும்பபாளையத்தில் உள்ள NNS கல்லூரியில் நடைபெறவுள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2 நாட்கள் நடைபெறும் கருத்தரங்கில் முதல் நாளில் ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டங்களுக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி முகவர்களும், 2ஆம் நாளில் கரூர், கோவை, திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்களும் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த கருத்தரங்கில் விஜய் கலந்து கொண்டு தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்திற்கான செயல்பாடுகள் குறித்தும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான களப்பணிகள் குறித்தும் உரையாற்ற உள்ளதாக ஆனந்த் தெரிவித்துள்ளார். உதகை அருகே யானை தாக்கியதில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே யானை தாக்கியதில் தபால் நிலையத்தில் பணியாற்றிய பெண் ஊழியர் பரிதாபமாக உயிரிழந்தார். மசினகுடியைச் சேர்ந்த சரசு என்பவர் தபால் நிலையத்தில் தற்காலிக ஊழியராக பணியாற்றி வந்தார். இவர் தனது கணவருடன் இருசக்கர வாகனத்தில் பொக்காபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு சென்றுவிட்டு மசினகுடிக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது சாலையில் சென்ற வாகனங்களை யானை ஒன்று வழிமறித்து மிரட்டியது. இதனைக் கண்டு அச்சமடைந்த சரசு மற்றும் அவரது கணவர் குமாரசாமி வாகனத்தை நிறுத்திவிட்டு ஓட்டமெடுத்தனர். அவர்களை துரத்திச் சென்ற யானை சரசுவை கடுமையாக தாக்கிவிட்டு வனப்பகுதிக்குள் சென்றது. யானை தாக்கியதில் படுகாயமடைந்த சரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். இது தொடர்பாக சிங்காரா வனத்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் யானை மனித மோதலை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வரதட்சணை புகாரில் நெல்லை இருட்டுக்கடை உரிமையாளர் மருமகன் 10 நாட்கள் அவகாசம் கோரியுள்ளார்.
நெல்லையில் புகழ்பெற்ற இருட்டுக்கடை அல்வா கடையை நடத்தி வருபவர் ஹரிசிங். இவரது மகள் ஸ்ரீ கனிஷ்காவுக்கும் கோவையை சேர்ந்த பல்ராம் சிங்குக்கும் திருமணம் நடைபெற்றது. இந்த நிலையில் தனக்கு கணவர் வீட்டிலிருந்து வரதட்சணை கேட்டு கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாக நெல்லை மாநகர காவல் ஆணையரிடம் ஸ்ரீ கனிஷ்கா புகார் மனு அளித்திருந்தார். அதில் இருட்டுக்கடையை எழுதி வைக்குமாறு மிரட்டல் விடுப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்த குற்றச்சாட்டை ஸ்ரீ கனிஷ்காவின் கணவர் பல்ராம் சிங் மறுத்திருந்தார். இந்த புகார் தொடர்பாக திங்கட்கிழமை அன்று விசாரணைக்கு ஆஜராகுமாறு பல்ராம் சிங்குக்கு நெல்லை அனைத்து மகளிர் காவல் நிலையம் சார்பில் சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் பல்ராம் சிங்குக்கு பதிலாக அவரது வழக்கறிஞர் ஆஜரானார். இன்னைக்கு விசாரணைக்கு ஆஜராக முடியாதனால 10 நாள் டைம் கட்டி நாங்க ஒரு லெட்டர் கொடுத்துருக்கோம். எங்கிட்டையும் 10 நாள் டைம் கொடுக்க முடியாது. நீங்க எவ்வளவு சீக்கிரமா வர சொல்ல முடியுமோ அந்த டைம்ல வர டேட்டை சொல்லுங்க, நாங்க அந்த டேட்ல என்கொயரி வச்சுக்கிறோம்னு சொல்லி அவகாசம் வழங்குவது குறித்து உயர் அதிகாரிகளிடம் பேசி வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சூறாவளி வீசியதில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே 5000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை திடீரென சூறாவளியுடன் மழை பெய்தது. பலத்த காற்று வீசியதில் சிதம்பராபுரம் கிராமத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்தன. பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். வெட்டமாக இருந்தாலும் ஓரளவு வெட்டியாக வரையும் கொடுத்துடலாம். ஆனால் இது வெட்ட மாதிரியும் இல்லை, பூரா பிஞ்சியாக இருக்குது. ஏதோ கவர்மெண்ட்லேருந்து ஏதோ எங்களுக்கு ஒரு மானியம் மாதிரி ஏதோ கொடுத்தா நாங்கள் கொஞ்சம் மின்னல் தாக்கியதில் தூத்துக்குடி மாவட்டம் குரடையம்பட்டி கிராமத்தில் 17 வயது சிறுமி முத்து கௌசல்யா பரிதாபமாக உயிரிழந்தார். மழையில் நனையாமல் இருக்க வீட்டின் அருகே காய வைக்கப்பட்டிருந்த மிளகாயை தார்ப்பாய் கொண்டு மூடச் சென்றபோது மின்னல் தாக்கியது. திண்டுக்கல் அருகே 7 வயது சிறுமி மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய மூதாட்டியை போலீசார் கைது செய்தனர். நத்தம் அடுத்த புதுப்பட்டியைச் சேர்ந்த பிரபு என்பவரின் 7 வயது மகள் பிரித்திகா தனது பக்கத்து வீட்டு சிறுவர்களுடன் விளையாடியுள்ளார். தனது பேரக்குழந்தைகளுடன் விளையாடக்கூடாது என குருவம்மாள் என்பவர் கூறியதாக தெரிகிறது. இருப்பினும் பிஞ்சு குழந்தை பிரித்திகா தொடர்ந்து விளையாடியுள்ளார். இதனால் எரிச்சலடைந்த மூதாட்டி குருவம்மாள் வீட்டில் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து சிறுமியை இரும்பு கம்பியால் கொடூரமாக தாக்கியதாக கூறப்படுகிறது. சிறுமி மயக்கமடைந்த நிலையில் உயிரிழந்ததாக கருதி குருவம்மாள் சாலையில் சிறுமியை வீசியதாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து சிறுமியை உறவினர்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் தீவிர சிகிச்சைக்கு பின் கண் விழுந்தார். தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து சிறுமி புகார் அளித்ததை அடுத்து குருவம்மாளை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். இரட்டை இலை சின்னம் தொடர்பான விசாரணைக்கான அழைப்பாணையில் இபிஎஸ்க்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் பொதுச் செயலாளர் என தேர்தல் ஆணையம் குறிப்பிடாதது பேசுபொருளாகியுள்ளது. அதிமுகவில் இபிஎஸ் தரப்புக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்பட்டதை எதிர்த்து சூரியமூர்த்தி உள்ளிட்டோர் தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்திருந்தனர். இது தொடர்பான விசாரணை வருகிற 28ஆம் தேதி தேர்தல் ஆணையத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் தலைமை தேர்தல் ஆணையம் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் சூரியமூர்த்திக்கு தனித்தனியே அழைப்பாணை அனுப்பியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் என்று குறிப்பிட்டு அனுப்பப்பட்டுள்ள அந்த கடிதத்தில் எடப்பாடி பழனிசாமி பெயரையோ வேறு யாரு பெயரையோ தேர்தல் ஆணையம் குறிப்பிடப்படவில்லை. அதேவேளையில் எடப்பாடி பழனிசாமி பெயரிட்டு அனுப்பப்பட்டுள்ள மற்றொரு கடிதத்தில் அவரை அதிமுகவின் பொதுச் செயலாளர் உட்பட எந்த பதவியின் பெயரையும் குறிப்பிடவில்லை. இந்த இரு கடிதங்களுமே அதிமுகவின் தலைமை அலுவலகமான சென்னை ராயப்பேட்டைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. சென்னையில் அறுவை சிகிச்சையின் போது ஏற்பட்ட மின்தடையில் பெண்ணுக்கு மாற்றி அறுவை சிகிச்சை செய்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். காசிமேடு புதுமணக்குப்பத்தைச் சேர்ந்த சரிதா என்பவர் கருப்பை அறுவை சிகிச்சைக்காக ஜிஏ ரோடு பகுதியில் உள்ள சிஎஸ்ஐ ரைனி மருத்துவமனையில் கடந்த 15ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த 16ஆம் தேதி சரிதாவுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் அதன் பின் அவரால் சரிவர இயற்கை உபாதைகளை கழிக்க முடியவில்லை என கூறப்படுகிறது. திருப்பி ஷீலா மேடம், லேடி டாக்டர் ஷீலா மேடம் அவங்க வராங்க. வந்து அவங்க தான் சர்ஜரி பண்ணது, அந்த கர்ப்பப்பையை எடுத்தது அவங்க தான். வந்துட்டு மேடம் உங்ககிட்ட பேசணுங்க, வாங்க சொல்லுங்க மேடம் சொல்லுகிறேன். இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம சர்ஜரி பண்ணும் போது ஒரு இடத்துல கட்டிங் ஆயிடுச்சு, அது எங்க மிஸ்டேக் தான். இதனையடுத்து ஸ்கேன் செய்ததில் அறுவை சிகிச்சையின் போது ஏற்பட்ட மின்தடையால் கருப்பைக்கு பதிலாக சிறுநீரகத்திற்கு செல்லும் நரம்பில் மருத்துவர்கள் மாற்றி அறுவை சிகிச்சை செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து சரிதா அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சரிதாவின் உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் ராயபுரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மகாராஷ்டிராவின் நாசிக் அருகே குடிநீருக்காக மக்கள் உயிரை பணயம் வைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது.
திறந்தால் நம் ஊர்களில் தண்ணீர் கிடைக்கும் நிலையில் மகாராஷ்டிராவில் ஒவ்வொரு துளி குடிநீருக்காகவும் ஒரு கிராமமே அல்லல் படும் காட்சி இது. மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் உள்ள போரிச்சவாடி என்ற கிராமத்தில் குடிநீரின்றி மக்கள் மிகவும் அவதிப்படுகின்றனர். கிணற்றில் ஊற்றெடுக்கும் தண்ணீரை பல மணி நேரம் காத்திருந்து உயிரை பணயம் வைத்து கிணற்றிலிருந்து பெண்கள் பிடித்துச் செல்லும் காட்சி காண்போரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அக்னி நட்சத்திரம் என்ற கோடையின் உக்கிரமான காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே நாசிக்கில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. கிணற்றிலிருந்து சேறு கலந்து தண்ணீரை குடிப்பதால் பல நோய்களுக்கும் இக்கிராம மக்கள் உள்ளாகின்றனர். பெங்களூருவில் ஆட்டோ ஓட்ட வேண்டுமென்றால் கண்டிப்பாக ஹிந்தி தெரிந்திருக்க வேண்டுமென்று இப்படி வீராவேசமாக வசனம் பேசிய வடமாநில இளைஞர் தற்போது அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறார். ನಾನು ಹತ್ತಿರ ಇರುವ ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ಗೆ ಹೋಗಿ ಕ್ಷಮೆಯಾಚಿಸ್ತೀನಿ. ನಾನು ಎಲ್ಲಿದು ಬಗ್ಗೆ ರಿಗ್ರೆಟ್ ಇದೆ ಮತ್ತು ಒಂದು ಹೀಟೆಡ್ ಕಾನ್ವರ್ಸೇಷನ್ನಲ್ಲಿ ಡ್ರೈವರ್ ಜೊತೆ ಆಗಿದ ಸಮಯದಲ್ಲಿ ಬಂದಿತ್ತು. ಅದನ್ನು ತಪ್ಪಾಗಿ ಹೇಳಿದ್ದರೆ ದಯವಿಟ್ಟು ಕ್ಷಮಿಸ್ರಿ. அப்படி பேசியவர் ஓரிரவில் இப்படி மன்னிப்பு கேட்டு மாற்றி பேசுவதற்கான காரணம் சமூக வலைதளங்களில் கடுமையாக எழுந்த விமர்சனங்கள்தான். ஆட்டோ ஓட்டுநரிடம் வடமாநில இளைஞர் பேசிய வீடியோ வைரலான நிலையில் கன்னட மொழி ஆர்வலர்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இதனை அடுத்துதான் சம்பந்தப்பட்ட இளைஞர் வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் தான் கடந்த 9 ஆண்டுகளாக பெங்களூருவில் வசித்து வருவதாகவும் இந்த நகரம் தனக்கு வாழ்வளித்த இடம் என்றும் கூறியுள்ளார். மேலும் கன்னட மொழி பேசும் மக்களின் உணர்வுகளை மதிப்பதாகவும் தான் மொழி குறித்து தவறாக பேசியதற்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். பெங்களூரு வந்தால் நீங்கள்தான் கன்னடத்தில் பேச வேண்டுமே தவிர தான் ஹிந்தியில் பேச மாட்டேன் என அப்போதே ஆட்டோ ஓட்டுநரும் பதிலடி கொடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. வந்தே பாரத் ரயில்கள் மிகவும் பாதுகாப்பானவை என்று தெற்கு ரயில்வே சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. கால்நடைகள் மீது வந்தே பாரத் ரயில்கள் மோதினால் கூட தடம் புரள வாய்ப்புள்ளதாக அண்மையில் தகவல் வெளியானதை மதுரை எம்பி சு வெங்கடேசன் சுட்டிக்காட்டி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இதையடுத்து ரயில்வே சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் வந்தே பாரத் ரயில்களை தயாரிக்கும் போது கவச் என்ற பாதுகாப்பு அம்சம் சேர்க்கப்படுவதாகவும் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வகையில் அதிநவீன கப்ளிங் வடிவமைப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கால்நடைகள் மீது வந்தே பாரத் ரயில் மோதினாலும் அதன் தாக்கத்தை கிரகித்துக் கொள்ளும் வகையில் ரயில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் வந்தே பாரத் ரயிலின் முன்பகுதியில் கால்நடைகள் மோதி சிக்காத வண்ணம் தண்டவாளத்திலிருந்து அவற்றை அகற்றும் வகையில் வடிவமைப்பு இருப்பதாகவும் விளக்கப்பட்டுள்ளது. வந்தே பாரத்தின் பிரேக்கிங் சிஸ்டம் அதிநவீனமானது என்றும் பயணிகள் சௌகரியமாக பயணிக்கும் வகையில் மேம்படுத்தப்பட்ட உலகத்தரம் வாய்ந்த அம்சங்கள் இந்த ரயிலில் இருக்கிறது என்றும் ரயில்வே விளக்கியுள்ளது. அதே நேரம் கால்நடைகள் கடப்பதை தடுக்கும் வகையில் நாடு முழுவதும் தண்டவாளங்களை ஒட்டி பாதுகாப்பு வேலி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் நாடு முழுவதும் இதுவரை 3500 கிலோமீட்டர் தூரம் ஏற்கனவே வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே அறிவித்துள்ளது. பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர அட்டர்னி ஜெனரலை அணுகுமாறு மனுதாரரை உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. உச்சநீதிமன்ற செயல்பாடுகளை விமர்சித்து பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே தனது எக்ஸ் பக்கத்தில் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அதில் ஓரின சேர்க்கை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு மத மோதலை தூண்டுவதாகவும் உச்சநீதிமன்றம் சட்டங்களை ஏற்றும் என்றால் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளை மூடிவிடலாம் என்றும் விமர்சித்திருந்தார். நிஷிகாந்த் துபேவின் சர்ச்சை பதிவுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனங்களை முன்வைத்தன. இந்நிலையில் நிஷிகாந்த் துபே மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அமர்வில் நாட்டின் பல்வேறு பகுதிகளையும் சேர்ந்த வழக்கறிஞர்கள் முறையிட்டனர். அப்போது நிஷிகாந்த் துபே எம்பி என்பதால் அட்டர்னி ஜெனரலிடம் அனுமதி பெறுமாறு கவாய் தலைமையிலான அமர்வு அறிவுறுத்தியது. 36 76 1 கோடியை 26 ஆக்குறதுக்கு ரொம்ப நாள் ஆயிருக்கு. மக்களை மறுபடியும் சொல்றேன், தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் செய்பவர்கள் தான் கட்சியின் தலைமைகளை கட்சி அலுவலகங்களை தேடி போவார். நாங்கள் முழுக்க மக்கள் அரசியல் செய்கிறோம். அதனால் எங்கள் மக்களை தேடித்தான் போவோம், மக்களுக்காக தான் நிற்போம். அதனால் திரும்ப அதே கேள்வி அதே பதில் அது சலிச்சிரும்.
அதை விட்டுருங்க. இந்த இனத்தில் நாங்கள் தான் தோற்றாலும் பரவாயில்ல, தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை விட்டுறக்கூடாதுன்னு தொடர்ச்சியாக நின்று போரிடுறோம். கூட்டணி குறித்தும் 2026 தேர்தல் குறித்தும் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அளித்த பேட்டியே இது. கடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி செல்வோர் விஜய் கட்சியில் சேர வேண்டும் என்றார். இல்லைன்னா போ, எந்த கட்சிக்கே போறதுக்கு என் தம்பி கட்சிக்கு போன்றேன். அவனும் முதல்ல அடுப்புலால சேர்த்துக்கிறணும்ல, அவன் சேர்த்துக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் சொல்றேன். அதெல்லாம் வேணாங்க, எங்க அண்ணனே அந்த பாடுபடுத்திருக்கியே, என்ன பாடுபடுத்தியில போகட்டுவான். தொடர்ந்து பேசிய சீமான், பாமக நடத்தும் சித்திரை முழு நிலவு மாநாட்டிற்கு அழைத்தால் செல்வேன் என்றார். வா மாநாட்டுக்குன்னா போவேன், அது எங்க ஐயாவை கட்டாயம் வந்து பங்கேறினா போவேன். நான் அங்கே இருந்து வந்தால் தானே, அதனால எனக்கு ஒன்றும் அந்த மாநாட்டில் மேடையில் ஏறுறதுலையோ பேசுறதுலையோ எனக்கு ஒன்றும் இல்லை. சீமான் பேசியதை தொடர்ந்து அவரை சந்தித்த கடலூர் பாமக நிர்வாகிகள் சித்திரை முழு நிலவு மாநாட்டிற்கான அழைப்பிதழை அவரிடம் வழங்கி வரும்படி அழைத்துள்ளனர். தேவேந்திர குல வேளாளர் பெயரை பயன்படுத்தி பாஜக தனக்குத்தானே போலி விளம்பரம் செய்து கொள்வதாக புதிய தமிழகம் கட்சி சாடியுள்ளது. கிருஷ்ணசாமி தலைவராக உள்ள புதிய தமிழகம் கட்சியின் உயர்மட்ட குழு சார்பாக அறிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது. அதில் தேவேந்திர குல வேளாளர் மக்களை பட்டியல் பிரிவில் இருந்து விடுவிக்க புதிய தமிழகம் கட்சி தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கைக்கு செவி சாய்க்காததால் 2021 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியை புறக்கணித்து புதிய தமிழகம் தனித்து போட்டியிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேவேந்திர குல வேளாளர் பெயர் திருத்தம் செய்த மத்திய அரசு பட்டியல் விடுவிப்பை செய்ய மனமில்லாமல் அதை விட்டுவிட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களை ஏமாற்ற தேர்தல் நேரத்தில் பாஜக களமிறங்கி இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நாடாளுமன்றம் வரை சென்றும் பட்டியல் மாற்றத்தை அறிவிக்காதவர்கள் தற்போது சட்டமன்றத்தில் பேசியா தீர்க்கப் போகிறார்கள் எனவும் அந்த அறிக்கையில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. பட்டியல் மாற்ற விவகாரத்தில் மக்களை இனி ஏமாற்ற விடமாட்டோம் என எச்சரிப்பதாகவும் புதிய தமிழகம் கட்சி தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கைதான ஜாஃபர் சாதிக்குக்கு பிணை வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுக முன்னாள் நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக்கை போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் காவல்துறையினர் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறையும் கடந்த ஆண்டில் கைது செய்தது. பின்னர் அவரது சகோதரர் முகமது சலீமும் கடந்த ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் பிணை கோரி ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு நீதிபதி சுந்தர்மோகன் முன்பு விசாரணைக்கு வந்த நிலையில் பிணை வழங்க அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவித்தது. ஜாஃபர் சாதிக் திமுகவின் நிர்வாகியாக இருந்ததால் சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் மனிஷ் சிசோடியா தீர்ப்பை முன் உதாரணமாக வைத்து ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரருக்கு பிணை வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்குக்கு டெல்லி சிறப்பு நீதிமன்றம் ஏற்கனவே பிணை வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. மறைவை தொடர்ந்து வேட்டிகனில் அவரது அதிகாரப்பூர்வ இல்லம் பூட்டப்பட்ட காட்சிதான் இது. சிஸ்டைன் தேவாலயத்துடன் கூடிய வேட்டிகனின் அப்போஸ்தலிக்க அரண்மனையில் வசிக்காமல் அருகிலுள்ள டோமஸ் காசா மாட்டாவில் போப் பிரான்சிஸ் தங்கியிருந்தார். அவரது மறைவை தொடர்ந்து அப்போஸ்தலிக்க அரண்மனை பூட்டி சீல் வைக்கப்பட்டது. போப் ஆண்டவர் பதவி காலியாக இருப்பதை குறிக்கும் விதமாக அந்த அரண்மனை சீல் வைக்கப்பட்டது. போப் பிரான்சிஸ் மறைவுக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்தியர்கள் மீது போப் பிரான்சிஸ் வைத்த பாசம் என்றென்றும் போற்றப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். போப் பிரான்சிஸ் மறைவையொட்டி 3 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. போப் பிரான்சிஸ் மறைவையொட்டி இன்றும் நாளையும் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது.